நிலா ஆபீஸோட சிஇஓ ஆயிட்டாங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல வந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல ரூம்ல வந்து காயத்ரியும் பல்லவனும் இருக்காங்க. அப்ப வந்து போலீஸ் கதவு தட்டுறாங்க. கதவை வந்துட்டு என்னாச்சு யாருங்க அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல வந்து கதவை தர்றா அப்படின்னு வந்து போலீஸ் வந்து சத்தம் போடுறாங்க. வந்து கதவை தந்தோன்னா யாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ட்ரக்ஸ் இருக்கதா எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரூம்ல வந்து ட்ரக்ஸ் இருக்கான்னு பாக்குறாங்க. ட்ரக்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா ஒரு பொண்ணு இருக்கதை பார்த்தோன்னா சந்தேகப்படுறாங்க. என்ன பண்றீங்க மேம்? பேசிட்டு இருக்கோம் மேம். பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு, நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு, இல்ல சார் நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாட்ஜ்ல என்னடா வேலை அப்படின்னு வந்து பல்லவனை கேக்குறாங்க. ஒண்ணுமே சொல்லல. காயத்ரி வந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி போலீஸ் வந்து முக்காடை போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. வெளியே போனா வந்து சோழன் வந்து என்னடா பல்லவாம்னா, நான் எந்த தப்புமே பண்ணலனா அப்படின்னு வந்து அழுகுறான். போலீஸ்ட சோழன் வந்து கெஞ்சுறான். எல்லாமே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாட்டையும் வந்து இல்ல வேணாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி வந்து அழுகுறாங்க. சோழன் வந்து, சார் என் தம்பி அப்படி பண்ணிருக்க மாட்டான், வந்து நல்ல பையன், காலேஜ் படிக்கிறான் சார் அப்படின்னு சொல்லும் போது, காலேஜ் படிக்கிறவனுக்கு லாட்ஜ்ல என்ன வேலை, அதுவும் ஒரு பொண்ணோட ரூம் போட்டிருக்கானே அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்ல சார் அவன் எதுவும் தப்பா பண்ணிருக்க மாட்டான், இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி அழுகுறான். எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே நிலாவுக்கு வந்து போன் பண்றாங்க. சோழன், என்னாச்சு சோழன், ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இது மாதிரி பண்ணிட்டான் பல்லவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாங்க, நீ பல்லவன் இது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு வந்து சோழன் சொல்லும் போது, என்ன சொல்றீங்க, பல்லவன் எதுக்கு லாட்ஜுக்கு போனோம் அப்படின்னா, எனக்கு தெரியல நிலா, நான் போறதுக்குள்ள அதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு, அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வந்து சோழன் வந்து அழுகுறாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன் கேட்டுக்கிட்டு எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போனா வந்து சோழன் நிக்கிறான். அப்ப சேரனும் நிலாவும் வராங்க. நிலா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இது மாதிரி நான் போறதுக்குள்ள இது என்னென்னமோ ஆயிப்போச்சு, போலீஸ் ரைடு வந்தாங்க, ஆட்டிட்டான், போய் கேட்கறதுக்கு படிக்கிற பிள்ளைக்கு லாட்ஜில் என்னடா வேலை, தப்பு பண்றவன் தான் மரவா இருக்கணும்னு நினைப்பான் அப்படின்னு வந்து ரொம்ப தப்பா பேசுறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சேரன்ட்ட சொல்றான். நான் என்னடா அப்படியாடா அவனை வளர்த்தேன், நான் நல்ல பிள்ளையா தானே வளர்த்தேன், இவன் மட்டும் ஏன்டா அப்படி இருக்கிறான், பல்லவன் இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கலடா, ஒரு வாரமா காலேஜ் போகணும்னு இப்பதாண்டா எனக்கு காலேஜ்ல இருந்து போன் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து இன்னும் ரொம்ப ஷாக் ஆகுது சோழனுக்கும் நிலாவுக்கும். என்ன நான் சொல்றேன் கேட்டு, ஆமாப்பா இப்பதான் காலேஜ்ல இருந்து போன் பண்றாங்க, 1 வீக்கா அவன் லீவா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ செமஸ்டர் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க என்ன அப்படின்னு வந்து சொல்லும் போது, தெரியலப்பா அதுவும் எனக்கு தெரியல, செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, மாடல் எக்ஸாம் இருக்கு, என்கிட்ட பணம்லாம் வாங்கிட்டு போனா, என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியல, இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு வந்து சேரன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அழுகுற மாதிரி பண்றாங்க. சரி வாங்கினா எதுக்கும் வந்து போலீஸ் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகும்போது, உள்ள வந்து அவன் வந்து சேரன் உள்ளுக்கு வந்த உடனே வந்து பல்லவன் வந்து அண்ணா அப்படின்ட்டு வரும்போது போலீஸ் வந்து திட்டுறாங்க, போய் உட்கார அப்படின்னு திட்டுறாங்க. இவன் போய் உட்காந்துடுறான். போய் இன்ஸ்பெக்டர் ஏதோ நான் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் போய் கேக்குறாங்க. அப்போ வந்து ரொம்ப சண்டை போடுறாரு. நீலா வந்து ரொம்ப ரூல்ஸ் பேசுறாங்க. ரூல்ஸ் எல்லாம் பேசும்போது, தப்பு பண்ண குடும்பத்துல வந்துட்டு நீ இவ்வளவு ரூல்ஸ் பேசுறியா, ரூல்ஸ் எல்லாம் பேசக்கூடாது, கெஞ்சுறதா இருந்தா கெஞ்சிங்க, இல்லாட்டி போய் வேற ஏதாச்சும் பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுறாங்க. ஒரு காலேஜ் படிக்கிற பையனை நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க, அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. அதெல்லாம் முடியாது, கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுறாரு. அப்ப வந்து வெளியில வந்துடுறாங்க. என்னன்னா பண்றது அப்படின்னு சொல்லி சோழன் வந்து சேரனை கேட்கும்போது, உனக்கு வந்து பெரியவங்க யாராச்சும் தெரியுமா, நல்ல பொசிஷன்ல இருக்கவங்க யாராச்சும் தெரியுமாண்ணா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஏரியாவோட எம்எல்ஏ எனக்கு தெரியும்டா, நான் அவருக்கு வந்து போன் பண்றேன், அவர் எம்எல்ஏ வந்து பேசுறாரு, பேசணும்னா சரின்னு விட்டுறாங்க. அப்ப வந்து சேரன் வந்து எம்எல்ஏ கூப்பிட்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேல வந்து இவன் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, இதுக்கு மேல இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இனிமே வந்தானா நான் வந்து கூப்பிடறதுக்கு வரமாட்டேன்ப்பா அப்படின்னா, ரொம்ப தேங்க்ஸ், நான் இனிமே பண்ண மாட்டான், அப்படி நான் வார்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிவாடா வந்து கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட சொல்றாங்க. சேரன்ட்டையும் வந்து சைன் வாங்கிக்கிறாங்க. சைன் வாங்கிட்டு ரிட்டர்ன் போகும்போது அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து சைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. காயத்ரியும் சைன் பண்ணிட்டு வெளியே வர நேரம் கரெக்டா ராகவ் வந்து வராங்க. ராகவ பார்த்தோன்னா வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா, என்ன நீ வந்திருக்க அப்படின்னு வந்து சோழன் வந்து கேக்குறாங்க. நேரா வந்து ராகவ் வந்து காயத்ரியை ஓங்கி ஒரு அற விடுறான். என்னாச்சு, நீ பல்லவன் வந்து தடுக்கிறான், நீ யாரா அவளை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ராகவ்ட்ட சண்டை வைக்கும் போகும்போது, அவன் என் தங்கச்சிடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதுக்கப்ப இப்பதான் வந்து ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது எல்லாருக்குமே. என்ன சொல்ற, இவ வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறா, தங்கச்சினா அப்படின்னா என் சித்தி பொண்ணு, அவ வீட்டுல வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால வந்து ஹாஸ்டல் வச்சு தங்க வச்சு படிச்சிட்டு இருக்கா, நான் தான் அவளோட கார்டியன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போறாங்க. உடனே வந்து பல்லவனை வந்து நான் அடிக்கிறான், நீ தான் வந்து தப்பான பையன், நீ தான் வந்து தப்பு பண்ணிருக்க, நீ தான் தப்பான பையன், எங்க வீட்டு பொண்ணு நீ எப்படி அப்படி பண்ணுவ அப்படின்னு வந்து சொல்லும் போது, அவன் வந்து எதுவுமே பண்ண கிடையாது, நாங்க 2 பேருமே வந்து படிக்கிறதுக்காக தான் வந்து ரூமுக்கு போனோம் அப்படின்னா, ரூமுக்கு ஏன்டா படிக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா அப்படின்னு சொல்லி ராகம் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. நிலா வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. தப்பான பையனும் நீ சொல்றியா அப்படின்னு வந்து சொல்லும் போது, நீ இதுல வராத, உன்னாலதான் வந்து எல்லா பிரச்சனையுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நிலா வந்து, என்னால பிரச்சனையா, நீ முதல்ல தப்பு, நீ தப்பா இருந்துக்கிற, நீ தான் தப்பான பார்வையில பாக்குற, அப்படி பார்த்துட்டு நீ
பெத்தவங்களை தப்பு சொல்றியா அப்படின்னு வந்து சொல்லும்போது, என்ன ஏன்க்கா எங்க அண்ணனை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிலாட்ட வந்து காயத்ரி கேக்குறாங்க. அப்போ வந்து ஒண்ணுமே சொல்லல. ஒண்ணும் இல்லம்மா, அதை பத்தி எதுவும் பேச வேணாம், நீங்க வீட்டுக்கு போங்க, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இந்த பக்கம் வந்து வானதியை பாக்குறதுக்காக பாண்டி வராங்க. ரொம்ப நேரம் வெளியிலேயே வெயிட் பண்றான், என்ன பண்றதுனே தெரியாம வெளியிலேயே வெயிட் பண்றான். சரி வா உள்ள போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போய் வானதின்னு கூப்பிடும் போது அவங்க அம்மா தான் வராங்க. என்னத்துக்கு அப்பங்க வந்து அப்படின்னா, எனக்கு வானதிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்க அம்மா வந்து வானதியை கூப்பிடுறாங்க. வானதி இங்க வா அப்படின்னா, என்னம்மா எதுக்குமா கத்திக்கிட்டே கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது பாண்டிய பார்த்துட்டு என்ன உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏண்டி என்ன என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தானே பேசலாம் பரவாயில்லன்னு சொன்னா, நான் அது மட்டும் பிளாக் பண்ணி வைப்பேன், என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியல, நீ இந்த செஞ்சு பிளாக் எடுலாட்டி என்கிட்ட பேசு, ஏதாச்சும் பண்ணு, எனக்கு வந்து ஓ ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே பாத்துட்டே இருக்காங்க. ரெண்டு பேத்துக்கும் சண்டைங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டே பாத்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் நான் அவளகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேச போறேன், கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே வந்து கதை வந்து தட்டுறாங்க. இல்ல ஆண்டி நான் லாக்லாம் பண்ணல, சும்மா தான் சாத்திருக்கேன், நான் 2 நிமிஷம் பேசிட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்டே இருக்காங்க. நான் தான் சொல்றேன் இல்ல, என்னால வந்து உனக்கு நீ இல்லாம என்னால இருக்கிற முடியலடி, நான் வந்து இவ்வளவு தூரம் நான் உன்னை லவ் பண்ணேன் எனக்கு இப்பதான் புரியுது. நீ யாரை பார்த்தாலும் எனக்கு பொண்ணை பாக்குற மாதிரியே இருக்கு. எந்த கஸ்டமர் வந்தாலும் நான் போன் நம்பர் வாங்கி போன் பண்றேன், அதையும் நான் நீ பிளாக் பண்ணிடுறேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ஒரு வேலை கூட ஓடவே இல்ல, நீ தயவு செஞ்சு என்கிட்ட பேசு, நான் சாதாரணமா இரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அப்படிலாம் இருக்க முடியாது, உன் விருப்பத்துக்கு என்னால பேச முடியாது, நீ தானே பொண்ணு பார்க்க கூட வரல, நீ என்ன வந்து பேசுறியா அப்படின்னு வந்து வானதி கேக்குறாங்க. இல்லடி என்னால வந்து நான் தான் சொன்னேன் இல்ல, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், நான் கொஞ்ச நாள் ஆகட்டும், அண்ணா கல்யாணம் பண்ணணும் நான் சொன்னேன் இல்ல, நீ தான் கேட்காம ஏதோ வந்து பேசுன, இருந்தாலும் பொண்ணு பார்க்க வர முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கணும் தான், என் மேல தப்பு தான், நீ முதல்ல என் நம்பரை பிளாக்ல இருந்து எடு, நீ எனக்கு நார்மலா பேசு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல உன் விருப்பத்துக்கெல்லாம் வந்து என்னால பேச முடியாது, நீ வேணும்ட்டு வருவ அப்புறம் வேணான்ட்டு போயிருவியா, என்னால அப்படி இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னடி இப்படி பேசுற, எனக்கு நீ இல்லாம எனக்கு ஒரு வேலை கூட ஓடல, எல்லாமே ஓ ஞாபகமாவே இருக்கு, நீ உட்காந்த சேர்ல நீ உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல இது நடக்காது, நீ தயஞ்சு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ இப்ப முதல்ல பிளாக்ல இருந்து எடு, நான் வந்து உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன், எவ்வளவு உன்னை தேடுறேன் நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன ஆள் இல்லாத வீட்டுல வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி வானதி வந்து கேக்குறாங்க. என்ன பார்த்தா ரவுடி மரியாதை இருக்கு அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க. ஆனா வந்து அவன் இறங்கி வரவே இல்லை. சரி விடு அப்படின்னா, சரி உன் விருப்பம், உனக்கு வந்து எப்ப பேசணும்னு தோணுதோ பேசு, ஆனா வந்து ஒரு டைம் ஆச்சு என்ன வந்து ஒரு நாளைக்கு பார்த்துட்டுனாச்சும் போயிரு அப்படின்னு, நீயும் என்ன மிஸ் பண்ணி தானே இருக்கிற, நீ ஏன் மிஸ் பண்ணாத மாதிரி நடிக்கிற வந்து பாண்டி வந்து திட்டுறாங்க. பாண்டி வந்து அவனை திட்டும் போது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நீ தான் வந்து என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா, நான் வந்து உன்னை கண்டுக்க கூட மாட்டேன், எப்போதுமே நீ கிட்ட வந்துகிட்டே இருப்ப, எனக்கே இவ்வளவு ஃபீலா இருக்குன்னா நீ எவ்வளவு ஃபீல் பண்ண புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறேன். சரி நீ பிளாக்ல இருந்து எடு, உனக்கு எப்ப போன் பண்ண தோணுதோ அப்ப போன் பண்ண, ஆனா நான் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ற மெசேஜ் அட்லீஸ்ட் பாக்கனாச்சும் செய்யுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். சரி நான் எடுத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி போட்டா. வெளியே வந்தோன்னா, என்னடி பாண்டிக்கும் உனக்கும் சண்டையா அப்படின்னா கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாதுமா சண்டை, அவ்வளவு அப்ப புட்டுக்குச்சா, நீ வந்து நடக்காதா அப்படி ரொம்ப சந்தோஷமா கேட்கறாங்க. அப்படிலாம் கிடையாது, சும்மா சண்டை அவ்வளவுதான், எதுக்காக இவ்வளவு இதோட முடிஞ்சிரும்லாம் எதுவும் நினைச்சிட்டு இருக்காத, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவனை தான் லவ் பண்றேன் அப்படின்னு வானதி வந்து சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க அம்மா, நீ எல்லாம் திருந்த மாட்டேன், அவன் எவ்வளவு தூரம் பேசுறான், இப்பயும் வந்து எங்க அண்ணன் கல்யாணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போறான், அது கூட உனக்கு தெரியல, நீ கிடப்பட்டு சாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறான். இதுக்கப்புறம் வந்து வானதி ரூம்ல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா பாண்டியனை தேடி வந்துட்டான், அவன் மனசுல நான் எவ்வளவு தூரம் இருக்கேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வானதி ரொம்ப சந்தோஷப்படுறான். சரி நான் போய் பாண்டிய பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ட்ரெஸ் போடலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பல்லவனை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா யார்ட்டையுமே எந்த விஷயமே சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்கும் போது, ஆனா வந்து எப்படியோ நடேசனுக்கு விஷயம் தெரிஞ்சிருது. வீட்டுக்குள்ள வந்தோடனே வேகம் வந்து ஓங்கி பல்லாருன்னு சரியான அடி அப்படின்னு சொல்லி சரியான அடி அடிக்கிறாங்க. என்னடா என்ன பண்ணி வச்சிருக்க, படிக்க அனுப்புனா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நடேசன் வந்து சண்டை போடுறாங்க. இல்ல அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து என்ன அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சேரன் வந்து அடிக்க வரா. யாரடா என்னடா சொல்றேன், எப்படி இருந்தாலும் அவர் நம்ம அப்பா தானே, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே இல்லனா நீ சண்டை போடுறதா இருந்தா நீ சண்டை போடு, அவர் வந்து என்ன சண்டை போடக்கூடாது அப்படின்னு, நான் போடுவேன்டா, நான் உனக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி என்னதான் பண்ணிட்டு இருந்த, 2 வாரத்துக்கு முன்னாடி காலேஜ் போயிருக்கியான், 1 வீக் ஃபுல்லா காலேஜ் வரலன்னு சொல்லிட்டு காலேஜ்ல இருந்து போன் பண்றாங்க, எனக்கு வந்து பிரின்சிபல் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லனா அப்படின்னு வந்து இழுக்கிறான். என்னதான் சொல்லி பண்ணிக்க சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு வந்து அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு, அந்த பொண்ணு ரூம்ல தனியா இருந்தா, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூட இல்ல, அவங்க எல்லாம் வந்து பொங்கலுக்கு லீவ் போனாங்கன்னு வரல, அதான் அவ கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவ கூட பேசிட்டு இருந்தான், அவ என்ன பலவ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சண்டை போடுறாங்க. இல்ல நான் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு கெஞ்சல. நம்ம இல்ல உன் மேல இந்த நம்பிக்கை எனக்கு போச்சுடா, என்னடா இப்படி கொஞ்சம் நான் அப்படி தப்பா நடக்கலையடா, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர அளவுக்கு நான் நடத்திட்டேனாடா அப்படின்னு சேரன் வந்து அழுதுட்டு இருக்கான். இல்ல நம்ம இந்த
பண்றதான தப்பு சொல்லி பல்ல வந்து வந்துட்டு இருக்கான். சரிடா நீங்க எக்ஸாம்னு சொல்லிட்டு 2000 வாங்கிட்டு போனீங்கன்னா சரிடா எதுக்குடா வாங்கிட்டு போனா கேக்குறாங்க. அப்போ வந்து டக்குன்னு ஷாக் ஆகுறாங்க. இதோட வந்து எபிசோட் நாளை எபிசோட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.